கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்பதை பற்றி அடுத்த தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. 3ஆம் வசனம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரார். ஈசாக்கை எடுத்துக்கொள்வோம். இந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்றால் தரிசனத்தில் பேசுகிறார். அன்பானவர்களே, தரிசனம் என்கிற வார்த்தையை நாம் இந்தியர்கள் அல்லது தமிழர்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், இப்போ நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். சிறு வயதிலே கோவிலுக்கு போகும்பொழுது அந்த நாங்கள் வழிபட்ட காரியங்களுடைய அந்த சிலையை பார்க்க போவோம். அப்பொழுது அதை பார்த்து விட்டால் நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் சாமியை தரிசித்தோம், சாமி தரிசனம் கண்டோம் என்று. ஏதோ ஒரு சிலையை பார்ப்பதோ அல்ல. இது கண்களிலே, அதாவது மனிதன் தூங்காமல் கண்கள் திறந்திருக்கும் போது காண்கிற ஒரு காட்சி அல்ல. தரிசனம் என்பது 2 விதங்களிலே, அதை குறித்து நான் அடுத்த எபிசோடில் வேறு மாதிரி பேசுகிறேன் உங்களுக்கு. இப்போ தரிசனம் என்பது கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நடக்கும் காரியங்களை கர்த்தர் காட்டுகிற ஒரு அனுபவம். அதே போல தான் ஈசாக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம், கண்களை மூடி இருக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் தோன்றுகிறார். அதாவது நம்முடைய மாம்ச கண்கள் மூடி இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நடக்கிற காரியங்களை பார்ப்பது. இந்த தரிசனங்களின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ நம்ம பார்த்தோம், ஈசாக்கோடு ஆண்டவர் இப்படித்தான் பேசினார். ஈசாக்கோடு தரிசனத்தில் பேசினார். அதே 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். மீண்டும் இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் காட்டியிருக்கிறார். தேவன் அதிகமாக என்னோடு பேசுகிற காரியங்கள் தரிசனத்தின் மூலமாக. ஆரம்ப காலங்களில் இது புரியாதபடினால் நான் கற்பனை செய்து பார்க்கிற காரியங்கள் அதுதான் தரிசனம் என்று நினைத்தேன். இந்த தரிசனத்தில் ஆபத்தான ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய உள் உணர்வுகள் எதையாகிலும் நமக்கு காட்டி அதை நாம் கற்பனையிலே தரிசிப்பதல்ல, அப்படியே தத்துரூபமாக தேவன் நடப்பதை காட்டுவது அல்லது நடந்ததை காட்டுவது, நடக்கப் போவதை காட்டுவது, அதுதான் தரிசனம் என்பதாகும். கண்களை திறந்து பார்க்கும்போது நேரடி காட்சியாக மாறுகிறது. நாம் கண்களை மூடி இருக்கும் பொழுது, ஜெபநிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் தரிசனத்தை காட்டுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 அனுபவங்களை சொல்கிறேன். முதலாவது அனுபவம், நான் மிகவும் மனமுடைந்து போன நிலையிலே ஒரு நாள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயமான சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலை. இப்போ நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற அந்த சர்ச் ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து மேலே ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஓலை குடிசை போட்டு மெயின் ரோட்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கண்களை மூடி ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய உருவம், வானத்துக்கும் பூமிக்கும் வெண்ணுடை தரித்த ஒரு உருவம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தைரியமாயிரு என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை மனக்கண்களில் பார்த்தேன். அவ்வளோதான். அடுத்த நிமிஷத்தில் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. நானாக கற்பனை செய்து கொள்வதல்ல, தேவனே தரிசனமாவது. அப்படி என்றால் நம்முடைய உணர்வுகள் மாறிவிடும், பயம் மாறிவிடும், அடுத்த கிரியை அங்கே நடக்கும். இது ஒரு விதமான காரியம். பல காரியங்களிலே ஒன்றை நான் சொல்லுகிறேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக துபாய் பட்டணத்தில் போய், துபாய் நாட்டில் போய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது மஸ்கட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே என்னை அழைத்திருந்தார்கள். ஆனால் விசா கிடைப்பதில் ஒரு சிக்கல் இருந்தது. என்னுடைய பாஸ்போர்ட்டில் கடைசி எழுத்து சரியாக ஜெராக்ஸில் விழவில்லை என்று அதை ரிஜெக்ட் பண்ணி கொண்டே இருந்தார்களாம். அந்த போதகர் சொன்னார், நாளைக்கு காலை
10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அந்த 10 மணிக்கு உங்களுக்கு விசா வந்துருச்சா இல்லையான்னு சொல்கிறேன். அப்படின்னா வந்துருச்சுன்னா நீங்கள் நேராக மஸ்கட்டுக்கு வரலாம், இல்லாட்டி நீங்கள் துபாயிலேருந்து சென்னைக்கு போக வேண்டியதான் அப்படின்னார். அன்றைக்கு நான் 9:45 ஜெபத்தில் அமர்ந்திருந்தேன். சரியாக 10 மணிக்கு அவர் ஃபோன் பண்ண சொன்னார். 9:59 நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனம். அந்த போதகர், எனக்கு யார் விசா எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னாரோ அந்த போதகர் அவருடைய வீட்டு கதவை திறந்து வெளியிலிருந்து யாரோ ஒருவர் கொடுப்பதை வாங்கி பார்க்கிறார். கையில் கடிதம் இருக்கிறது, வாங்கி பார்க்கிறார். அவருடைய முகம் மலர்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உனக்கு விசா கிடைத்து விட்டது என்று. நான் உடனடியாக அவருக்கு ஃபோன் செய்தேன். அங்கிருந்து அவருடைய ஃபோன் நம்பர் இருந்தது. அன்றைக்கு எனக்கு பயன்பாட்டுக்கென்று ஒரு ஃபோன் கொடுத்துருந்தார்கள். அந்த ஃபோனில் அவரிடத்தில் தொடர்பு கொண்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன ஜபான் தான் கூடுவார் அவர். ஜபா, இப்போ தான் கதவை திறந்து கையில் உங்கள் விசா லெட்டரை வாங்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இது உதாரணத்துக்கு. இதே போல் பைபிளில் நிறைய பேருக்கு கர்த்தர் தரிசனத்தில் காட்டியிருக்கிறார், தரிசனத்தில் பேசுகிறார். எரேமியாவை பார்த்து, எரேமியாவே எண்ணத்தை காண்கிறாய், ஒரு பக்கம் சத்தம் கேட்குது, இன்னொரு பக்கம் தரிசனத்தில் காட்டுறார். தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் அநேக விசுவாசிகளுடைய காரியங்களை எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காட்டியிருக்கார். ஒரு விசை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்சி ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார். ஒரு சகோதரி சாப்பாட்டு தட்டை முன்பாக வைத்துக்கொண்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பிடவே மனமில்லை என்று சொல்வது போல ஒரு தரிசனத்தை காட்டினார். உடனடியாக அதை என் வாயிலே பேச ஆரம்பித்தேன். இங்கே ஒரு இருக்கிறீர்கள், சாப்பிடக்கூட மனமில்லாமல் சாப்பாட்டை ஒதுக்கிவிட்டு வைத்து வந்திருக்கிறீர்கள் என்று. அந்த ஆராதனை முடிந்து அவர்கள் அதை பகிர்ந்து கொண்டார்கள். இதை போல எங்களுடைய சபையில் ஏராளமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார். இது பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குது. அதில் சில மிருகங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அசுத்தம் என்று நினைத்தார்களோ ஆண்டவர் சொன்னார், அந்த மிருகங்கள்லாம் வருது. ஆண்டவர் அடித்து புசிங்கிறார். ஐயோ ஆண்டவரே, நான் தீட்டானது ஒன்றையும் என்னுடைய வாயில் போட்டதில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் பரிசுத்தமாக்கினது நீ தீட்டாக எண்ணாதே என்று. ஸோ புறஜாதிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதை குறித்த சத்தியத்தை தரிசனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தரிசனத்தின் மூலமாய் தேவன் பேசுவதிலே 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, தேவனே காட்டுகிற ஒரு அனுபவம் உண்டு. 2வது, தாங்களே யூகத்தின் அடிப்படையில். இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்றால், தங்களுடைய மனதில் தோன்றுகிற காரியங்கள், தங்களுடைய மனதில் தாங்களாகவே இமேஜினேஷனில் காணக்கூடிய காட்சிகளை அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் காட்டுகிறார் என்று சொல்லி அது நடக்காதபடினாலே ஜனங்கள் இடறி போகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனம் தரிசனம் என்று சொல்லி கொண்டிருப்பதும் தவறு. அதே சமயத்தில் தரிசனம் இல்லாமல் இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது காரணத்தோடு கூட தேவன் காட்டுவார். ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு அம்மா, நான் கோடம்பாக்கத்தில் உதவி போதகராக இருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர், நான் ரோஜா பூவை போல் ஒன்றை பார்த்தேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தமாக கிடையாது, போயிட்டு வாங்கம்மான்ட்டு. ஸோ அந்த வாழை மரம் ஒன்று நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரத்தை பார்க்குறேன், இப்படி என்னென்னமோ அர்த்தம் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் தேவனோடு இணைந்திருந்து தேவனே இந்த தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதுக்கு அர்த்தத்தை தேவனே சொல்லுவார், அதுக்குரிய விளக்கத்தை அவர்களோடு கூட பேசுவார். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இதுதான் அனுபவம். தீர்க்க தரிசனம் என்பது தேவன் காட்டி பேச வைப்பது, பார்த்து கொண்டே பேசுவது. தீர்க்க தரிசனம் என்பது அதுதான் உண்மையான அர்த்தம். தேவன் ஒரு காட்சியை காட்டுவார், அது என்னங்கிறத உள்ளத்தில் பேசுவார், அதை நாம் வார்த்தையில் பேச வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம் என்பதாகும். ஸோ ஆண்டவர் அடுத்தபடியாக நம்மோடு எப்படி பேசுகிறார் என்றால், தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ தரிசனமாகிறார் ஆண்டவர், தரிசனமாகி பேசுகிறார். முன்பு அசரீரி வாக்கின் மூலமாய் பேசினார், யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று. அப்போ தரிசனங்கிற வார்த்தை வரலை. ஆனால் இப்பொழுது தேவன் தரிசனமாகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் தரிசனத்தின் மூலமாய் வருகிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. எவிடன்ஸ் வேணும்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும்
நிறைய நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும். ஈசாக்கை பற்றி சொன்னேன், யாக்கோபை பற்றி சொன்னேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை சொன்னேன், பவுலுடைய வாழ்க்கையில் சொன்னேன். உதாரணமாக என்னாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னாகமும் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், அதாவது ஆண்டவர் சொல்கிறார், 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் மேகத்தூணில் இறங்கின்னு போட்டிருக்கு. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அப்போ தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்துவேன், அவனோடு பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இன்னொன்றையும் சேர்த்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாகவும் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். சொப்பனத்தில் தரிசனமாகிறார். தூங்காமல் ஜெபிக்கும் போது கிடைக்கிற தரிசனம். அதே சமயத்தில் நாம் தூங்கும்போது நம்முடைய மனதில் வருகிற சொப்பனங்கள் இருக்கிறதே, அந்த சொப்பனங்களிலே தேவன் தரிசனங்களை கொண்டு வருவார். ராக்காலத்தில் ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி என்றெல்லாம் வருகிறது. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் உங்களுக்காக ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சாலமோனை பற்றி நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று பார்க்கிறோம். இதே 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது, இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் இவனுடைய ஜெபத்தை கேட்டு இவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு 5ஆம் வசனம் 3:5, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ தேவன் ஆடியோ வாய்ஸாக பேசுகிறார். தரிசனம் இருக்காது, சொப்பனம் இருக்காது. இதை முன்னாடி சொன்னேன். ஆனால் இப்போ 3 காரியங்கள் மொத்தமாக வர்றதை பார்க்குறீங்க. அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், அந்த தூக்கத்தில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், அந்த தூக்கத்தில் தேவன் பேசுகிற சத்தத்தையும் கேட்கிறான். ஸோ சொப்பனம், தரிசனம், தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த பகுதியில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒன்று தரிசனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார், சொப்பனத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார். இன்னும் உங்களுக்கு உறுதிப்பட நான் சொல்லணும்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நித்திரை செய்யும்படி யாக்கோபு படுத்துக்கொண்டான். நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்ட உடனே அங்கே 12ஆம் வசனத்தில் ஒரு சொப்பனம் கண்டான்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த சொப்பனத்தில் ஏணி மேலே தூதர்கள் ஏறுறது இறங்குறதெல்லாம் பார்க்குறான். 13ஆம் வசனத்தில் அதுக்கு மேலே கர்த்தர் நின்று, அப்போ தரிசனமாகிறார். ஒரு சொப்பனத்தில் தரிசனத்தை பார்க்கிறார். உன் தேவனாகிய உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இதைத்தான் பின்னாட்களிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ உனக்கு தரிசனமான தேவனுக்கு நீ பலிபீடத்தை உண்டாக்கு என்று யாக்கோபை பார்த்து சொல்கிறார். அன்பானவர்களே, சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இதை நாம் மீண்டுமாய் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. 23, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உனக்கு முன்பாக உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இப்போ தூதன் வருகிறான், தேவனுடைய வார்த்தையை தூதன் கொண்டு வந்து சொல்லுகிறான். ஆனால் இதே பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருகே நின்று, இது தரிசனத்தில் ஆண்டவர் காட்டின காரியம், நேரடியாக அல்ல. அருகே நின்று அந்த தரிசனத்தில் தேவன் காட்டுகிறார். இப்படி பல காரியங்களை பார்க்கும் பொழுது, தூங்கும் பொழுது, தூக்கத்தில், சொப்பனத்தில் ஆண்டவர் இப்படியெல்லாம் பல காரியங்களை காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கிற அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று,
நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அப்போ ஆண்டவர் நம்மளை இப்படி தான் டைரக்ட் பண்ணுறார் போலன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ராத்திரியில் தூங்குகிறான், தூக்கத்தில் தரிசனம் வருகிறது. ஸோ சில நேரங்களில் தூங்காமல் இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தரிசனம் வருகிறது. சில நேரத்தில் தூங்கும்போது தரிசனம் வருகிறது. அந்த தூக்கத்தில் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பாராக. நல்ல பிதாவே, இதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்டதான தேவன் தன்னோடு பேசுகிற அனுபவத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் உத்தமமாக உண்மை பின்பற்றி உடைய வழிகளில் நடக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.